இங்க ஒரு குட்டி பையன் அவனோட அம்மா கூட சேர்ந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அங்க ஒரு கார் இருக்கத பார்த்ததும் அதோட விண்டோ வழியா எட்டி பாக்குறான். பார்த்தா உள்ள ஒரு நாய்க்குட்டி மயக்க நிலையில இருக்குது. இதை தனியா உள்ள லாக் பண்ணிட்டு போனதால இதால எழுந்திருக்க கூட முடியல. இதை பார்த்த அந்த குட்டி பையனும் அதை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு அந்த காரோட விண்டோ உடைச்சு அந்த நாய்க்குட்டியை வெளியில தூக்கிடுறான். அதை அவன் கூடவே தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாய்க்குட்டி அவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் அவன் அந்த நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கும்போது அது ஒரு பழைய வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்க ஒரு பழைய ஃபுட்பால் எடுத்துட்டு வருது. இந்த குட்டி பையன் அதை வச்சு அந்த நாய்க்குட்டி கூட ஜாலியா விளையாடுறான். அப்ப அந்த குட்டி பையன் அந்த நாய்க்குட்டிக்கு புதுசா ஒரு விளையாட்டை சொல்லி கொடுக்குறான். இவன் இந்த ஃபுட்பாலை தூக்கி வீசிட்டு அப்படியே அவன் குறிஞ்சுக்கிறான். அந்த நாய்க்குட்டி ஓடி வந்து அவன் மேல காலை வச்சு அப்படியே எகிரி குதிச்சு அந்த பாலை ஈஸியா பிடிச்சிருது. இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இதே மாதிரி தான் கேம் விளையாடுறாங்க. அப்படியே அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் பெரிய ஃபுட்பால் பிளேயரா மாறிடுறான். அவன் எப்ப மேட்சுக்கு போனாலும் அந்த நாய்க்குட்டியை அவன் கூடவே கூட்டிட்டு தான் போறான். அப்படியே நாளாக இந்த நாய்க்கும் ரொம்ப வயசாகுது. இதால இப்ப ஒழுங்கா சாப்பிட கூட முடியல. ஒரு நாள் அந்த பையனோட கண் முன்னாடியே அந்த நாய் இறந்து போயிருது. அது இறந்த அடுத்த நிமிஷமே அதோட ஆவி இன்னொரு உடம்புக்குள்ள போகுது. இந்த நாய்க்குட்டிக்கும் நம்மள சுத்தி என்ன நடக்கு, நம்ம எங்க இருக்கோம்னு எதுவுமே தெரியல. இது இப்ப போலீஸ் ஸ்டாக்கா இருக்குது. இதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. ஒரு நாள் இது திருடனை பிடிக்கிறப்போ அவன் இதோட வயிற்றுலேயே ஷூட் பண்ணிடுறான். இதனால அதுக்கு பயங்கரமா அடிபட்டதால இப்ப இதால அந்த போலீஸ் கூட இருக்க முடியல. அப்படியே கொஞ்ச நாள் அது இறந்துருது. பட் அதோட ஆவியோ இப்ப வேற ஒரு உடம்புல புகுந்துருது. இது மாதிரி இந்த நாய்க்குட்டி பல தடவை இறந்து போய் வெவ்வேறு உடம்புக்குள்ளயா புகுந்துட்டே இருக்குது. ஒரு நாள் இது காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது இதுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வாசனை வருது. இதுவும் அது யாரா இருக்கும்னு அந்த வாசனையை முந்து பார்த்துட்டு அந்த இடத்துக்கிட்டே போகுது. பார்த்தா அங்கதான் இந்த நாய்க்குட்டியை முத வளர்த்த அந்த குட்டி பையன் இப்ப ரொம்ப வயசான ஆளா நிக்கிறான். அவனை பார்த்ததும் நாய்க்குட்டி வேகமா அவன் கிட்ட வந்து அவனை கட்டி பிடிச்சு அவனை பாசமா கொஞ்சுது. பட் அவனும் இந்த நாயை பார்த்து பயந்துடுறான். இதனால அந்த நாய்க்குட்டி அங்க இருக்க ஒரு பழைய வீட்டுக்குள்ள புகுந்து அது விளையாடிட்டு இருந்த அதே ஃபுட்பாலை எடுத்துட்டு வருது. இவனுக்கு எதுவுமே புரியாம இவன் பழைய மாதிரியே அந்த பாலை தூக்கி போட்டுட்டு மெதுவா கீழே குனிறான். அந்த நாய்க்குட்டி இவன் கூட விளையாண்டதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவன் மேல ஏறி குதிச்சு அந்த பாலை கேட்ச் பண்ணிடுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது அவன் ஆசையா வளர்த்த நாயினே அவனுக்கு புரியுது. அவனும் இப்ப ரொம்ப சந்தோஷமா அதை பாசமா ஹக் பண்ணிக்கிறான்.